தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையே, நீ எதற்காக இப்பொழுது இந்த ஸ்கிரீன் முன்னாக காத்து கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு துணை ஆண்டவர் செய்யும்படி, உன்னையும் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி, சமாதானம் தரும்படி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு விடுதலை வரும்படி காத்து கொண்டிருக்கிறீங்க. தடைப்பட்ட காரியங்கள், தடையாயிருக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் வந்து சேரும்படியாக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. இன்று நீங்கள் காத்திருக்கிறதற்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொடுத்து அற்புதமாய் வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ருஷாபா காபா ராபா, ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம், சமாதானம் உங்களை மூடி மறைத்துக் கொள்ளும், அதில் சந்தேகமில்லை. வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தில், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகவுமானவர் என்று. நம்முடைய ஆத்துமா என்னை காத்திருக்கிறது கர்த்தருக்கு என்று இந்த வேத வசனத்தை கொண்டு அறிய முடிகிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமானவர். இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரே துணையும் அவரே கேடகமாக இருக்கிறார். சண்டை சச்சரவோடு இருக்கிற உன் குடும்பத்தை ஆண்டவர் சமாதானப்படுத்துவாராக. பாடுகளோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறாயே, அவர் உன் பாடுகளை சுமப்பாராக. கர்த்தராகிய தேவன் நீ காத்திருக்கிறதற்கு ஒரு முடிவை தந்து, நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் உனக்கு தர செய்து, நீ எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை உனக்கு கொடுத்து ஆண்டவர் கிருபையாய் வழி நடத்துவார். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா வல்லமையின் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல காரணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா நீர் எங்களுக்கு ஏதாவது செய்வீர் என்று சொல்லி தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர், என் ஆண்டவர் எனக்காக இதை செய்ய மாட்டாரா? எனக்காகவே நடப்பி தரமாட்டாரா? என் குடும்பத்திற்காக இரக்கம் செய்ய மாட்டார் என்று தாகத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, இவர்களுக்காக ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. இந்த ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற விதத்தில், பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆத்துமாவையும் திருப்திப்படுத்துகிற விதத்தில் ஒரு அதிசயங்களை செய்யணுமே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். பலகீனமாக இருக்கிறவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். சமாதானத்தின் ஆண்டவர் கிருபையை வழி நடத்தும். இன்று கூட இவர்களை மனதார நீர் வழி நடத்தணுமே நான் செபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. God bless you.